வணக்கம் ஜெயஹிந்த். இன்னைக்கு நம்ம பாலிசி நோட் பார்க்கலாம். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை இந்த டிபார்ட்மெண்ட்டோட பாலிசி நோட் பார்க்கலாம். பாலிசி நோட் ஏன் முக்கியம் அப்படின்னா, சிலபஸ்ல நம்ம குடுத்துருக்காங்க. எங்கெங்க கவர் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, யூனிட் 5ல பொருளாதாரம் மற்றும் தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகம். இந்த டாபிக்ல கவர் ஆகுது பாலிசி நோட்டு. அப்புறம் பாலிசி நோட் எப்பவுமே ஒவ்வொரு பட்ஜெட் முடிஞ்ச அப்புறமும் வருஷம் வருஷம் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுல அந்த துறை சார்ந்த ஸ்கீம் என்னென்ன இருக்கு, அதுல என்னென்ன டேட்டா, அந்த துறை சார்ந்து என்னென்ன நடவடிக்கை எடுக்கிறாங்க கவர்மெண்ட், அப்புறம் அதுக்காக பட்ஜெட் எவ்வளவு ஒதுக்கியிருக்காங்க. இது மூலமா நம்ம மாநிலத்தோட நிர்வாகத்த நம்ம தெரிஞ்சுக்கலாம், மக்கள். அப்புறம் நம்ம நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல என்னென்ன முக்கியமா படிக்கணும் அப்புட்ன்னா, அது என்னென்ன ஸ்கீம் இருக்கு, திட்டங்கள் என்ன இருக்குது, அப்புறம் துறைக்கான நிதி ஒதுக்கீடு எவ்வளோ ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க, அப்புறம் அதுல முக்கியமா சட்டங்கள் என்ன இருக்குது, அப்புறம் புதுசா எதுவும் அமைப்புகள், இல்ல கழகம், இல்ல வாரியம் அமைச்சிருப்பாங்க. அது எப்போ ஆரம்பிச்சாங்க, அது எதுக்காக செயல்பட்டுட்டு இருக்குது, அதோட தலைவர் யாரு, இயர் இது முக்கியம். இது போக இத நம்ம எப்படி அப்டேட் பண்ணிக்கலாம் அப்புட்ன்னா கரண்ட் அஃபேர்ஸ் ரெகுலரா ஃபாலோ பண்றது மூலமாவும், தமிழரசு மேகசின் மாசம் மாசம் கவர்மெண்ட் ரிலீஸ் பண்றாங்க. இந்த 2 மூலமா நம்ம இந்த கொள்கை விளக்க குறிப்பு நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம் பாலிசி நோட்ட. இன்னைக்கு நம்ம ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை பார்க்கலாம். இது மொத்தம் ஒரு 200 பேஜ் இருக்குது. ஒரு 2லேருந்து 3 வீடியோவா போடலாம். ஓகே, வீடியோக்குள்ள போலாம். ஆரம்பிக்கும்போதே ஒரு திருக்குறளோட ஆரம்பிக்கிறாங்க. "கருமம் சிதையாமல் கண்ணோடு வல்லார்க்கு உரிமை உடைத்து உலகு." இதோட பொருள் என்ன அப்புட்ன்னா, மக்களுக்கான நிர்வாகக் கடமையினை கருணையோடு செய்யும் அரசுக்கு இவ்வுலகமே உரித்தாகும். அப்படின்றது தான் இதுக்கு மீனிங். இங்க பாருங்க, "கருமம் சிதையாமல் கண்ணோடு வல்லார்க்கு உரிமை உடைத்து உலகு." இந்த குறளோட ஆரம்பிக்கிறாங்க. தொலைநோக்கு திட்டம். இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல அந்த அளவு எதுவும் இல்ல. சும்மா ஒரு டைம் ரீட் பண்ணி வச்சுக்கலாம். அதுல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஐக்கிய நாடுகள் சபையோட நீடித்த நிலையான வளர்ச்சி இலக்கு இருக்குல்ல, அத நோக்கி தான் நம்ம கவர்மெண்ட் ஒவ்வொரு ஸ்கீமா இம்ப்ளிமெண்ட் பண்ணி முன்னேறி போய்க்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. 2030 ஆண்டுக்குள்ள இனம், தோற்றம், மதம், பொருளாதார நிலை போன்ற வேறுபாடுகள் இன்றி கல்வி, சமூக, பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளை நீக்கி அனைத்து மக்களையும் உயர்வுடைய செய்வதற்கான திட்டங்களை இயற்றி அரசு முனைப்பாக செயல்படுகிறது. இதான் சொல்லியிருப்பாங்க. இத சும்மா ஒரு ரீட் பண்ணிக்கலாம். அப்புறம் நிர்வாக அமைப்பு. இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியின மக்கள் கல்வியறிவு பெறுறதுக்கு, சமூகத்தில பொருளாதார நிலையில உயர்ந்து அவங்களோட வாழ்க்கை தரம் உயர்றதுக்காக என்னென்ன நிர்வாக அமைப்பு கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அதுல ஃபர்ஸ்ட்டு 1988ஆம் வருஷத்துல தான் சமூக நலத்துறைன்னு மொத்தமா இருந்திருக்கும். அதிலிருந்து பிரிஞ்சு தான் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அப்படின்னு ஒரு தனித்துறை உருவாக்கியிருப்பாங்க. எப்ப எப்ப என்னன்னா 1988 வரைக்கும் சமூக நலத்துறைன்னு இருந்திருக்கும். 88ல தான் இத பிரிச்சிருப்பாங்க. சமூக நலத்துறைய பிரிச்சு ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அப்படின்னு தனியா ஒரு துறை கொண்டு வந்திருப்பாங்க. இப்படி கொண்டு வரதுனால மொத்தமா சமூக நலத்துறைன்னு எல்லாத்துலயும் ஸ்கீம் இம்ப்ளிமெண்ட் பண்ணி அத மொத்தமா போனது இப்ப தனியா பிரிச்சு இந்த மக்களுக்கு ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினருக்காக தனியா கொண்டு வந்திருப்பாங்க. அப்புறம் இதோட இதுல போடுற திட்டத்தெல்லாம் செயல்படுத்துறதுக்காக என்னென்ன இயக்குனரகம், என்னென்ன வாரியம்லாம் அமைச்சிருக்காங்க. அத சும்மா பேசிக்கா ஓவர்வியூ மாரி குடுத்துருப்பாங்க. இத பத்தி தெளிவானது பின்னாடி நம்ம போகும்போது பார்க்கலாம். இப்போதைக்கு என்ன குடுத்துருக்காங்க அப்புட்ன்னா, ஆதிதிராவிடர் நல இயக்குனரகம் அப்புட்ன்னு ஒண்ணு இருக்குது. அப்புறம் பழங்குடியினர் நல இயக்குனரகம். அப்புறம் தமிழ்நாடு ஆதிதிராவிடர் வீட்டு வசதி மேம்பாட்டுக் கழகம். இது தாட்கோ, இது ரொம்ப முக்கியம். அப்புறம் தமிழ்நாடு ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கான மாநில ஆணையம். அப்புறம் பழங்குடியினர் ஆராய்ச்சி மையம். அப்புறம் சமூக நீதி மற்றும் மனித உரிமைகள் பிரிவு, சமூக நீதி மற்றும் சமத்துவ மையம். இது எல்லாமே இருக்குது. இதெல்லாம் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் மக்களுக்காக உருவாக்கப்பட்ட இயக்குனரகம், மையங்கள்லாம் இதெல்லாம் இருக்குது. அப்புறம் ஆதிதிராவிடர் மாணவர்கள் இருப்பாங்கல்ல, அவங்களோட கல்வி மேம்பாட்டிற்கு, அப்புறம் பள்ளி, விடுதிகள் இதெல்லாம் தோற்றுவித்து நடத்துறாங்க. அதுக்கு கல்வி உதவித்தொகைலாம் தராங்க. அப்புறம் ப்ரீ மெட்ரிக், போஸ்ட் மெட்ரிக் உதவித்தொகைலாம் தராங்க. அப்புறம் ஃபாரின்ல போய் படிக்கிறது, இந்த மாரி பல இது இருக்குது. இது நம்ம பின்னாடி தெளிவா குடுத்துருப்பாங்க. அத பார்க்கலாம். அப்ப நம்ம பார்த்தோம்ல தாட்கோ, தமிழ்நாடு ஆதிதிராவிடர் மற்றும் வீட்டு வசதி மற்றும் மேம்பாட்டுக் கழகம். அது மூலமா ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் மக்களின் வாழ்வாதாரத்த உயர்த்தி,
அப்புறம் பொருளாதார மேம்பாடு அடை செய்கிற நோக்குடன் மானியத்துடன் கூடிய பொருளாதார மேம்பாட்டு திட்டங்களை செயல்படுத்துதல். அப்புறம் இளைஞர்கள் சுயதொழில் தொடங்குறதுக்கு, அப்புறம் வேலைவாய்ப்பு பெறதுக்காக, திறன் மேம்பாட்டை வளர்க்குறதுக்காக, அப்புறம் ஸ்கூலு, ஹாஸ்டல், சமுதாய நலக்கூடம் இதெல்லாம் கட்டுறதுக்கு இந்த தாட்கோ தான் உதவி பண்றாங்க. இந்த இந்த கழகத்துக்கு மூலமா தான் எல்லாமே செயல்படுது. தமிழ்நாடு ஆதிதிராவிடர் வீட்டு வசதி மற்றும் மேம்பாட்டுக் கழகம் தாட்கோ மூலமா. அப்ப மக்கள்ட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்தி, சமூக நீதி, சமத்துவம் சார்ந்த சிந்தனைகள வளர்க்கறதுக்காக சென்னையில சமூக பணி பள்ளியில, சமூக நீதி மற்றும் சமத்துவ மையம் அப்படின்னு ஒண்ணு தான் ஆரம்பிச்சிருக்காங்க. சென்னையில சமூக பணி பள்ளியில சமூக நீதி மற்றும் சமத்துவ மையம் அப்படின்னு ஒண்ணு தான் ஆரம்பிச்சிருக்காங்க. இதோட நோக்கம் இது என்னென்ன பண்ணுது அப்படின்னா சமூக நீதி மற்றும் சமத்துவம் சார்ந்த தரவுகளை சேகரித்தல், மாநாடுகள், கருத்தரங்குகள் நடத்துதல் மற்றும் ஆராய்ச்சி படைப்புகளை வெளியிடுதல் போன்ற பணிகளை இது மேற்கொண்டு வருது. இதுல இந்த சமூக நீதி மற்றும் சமத்துவ மையம் அப்புறம் இதுல முக்கியமான ஆக்ட் இந்த ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையில முக்கியமான ஆக்ட் இருக்கு. இதுல பழைய நிறைய கொஸ்டின்ல இந்த இந்த ஆக்ட்லாம் கேட்டிருக்காங்க. ஒண்ணு குடிமையியல் உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் 1955. அடுத்து பழங்குடியினர் அடுத்து ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் வன்கொடுமை தடுப்புச் சட்டம் 1989. இது எப்ப திருத்தியிருப்பாங்கன்னா 2015 திருத்தியிருப்பாங்க. இந்த ஆக்டோட இயரும் ரொம்ப முக்கியம். ஒண்ணு குடிமையியல் உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் 1955. அப்புறம் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் வன்கொடுமை தடுப்பு சட்டம் 1989. இது திருத்தம் 2015. 1955, 1989. இந்த சட்டம் இந்த சட்டத்த யாரு கீழ இருந்து வரும்னா முதலமைச்சருக்கு கீழ வரும். முதலமைச்சர் தலைமையிலான மாநில அளவிலான விழிப்பு மற்றும் கண்காணிப்பு குழு கண்காணித்து வருகிறது. இந்த சட்டத்த இந்த 2 சட்டத்துக்கு கீழ வர்றத அப்புறம் அதே மாரி அவங்களோட உரிமைகள பாதுகாக்கிற பணிய காவல்துறையில சமூக நீதி மற்றும் மனித உரிமைகள் பிரிவு மேற்கொண்டுகிட்டு வராங்க. அது யாருக்கு கீழ வருதுன்னா முதலமைச்சரோட கீழ வந்துருது. அப்புறம் அடுத்த பாயிண்ட் தமிழ்நாட்டில் வசிக்கும் பழங்குடியின மக்களின் மொழி மற்றும் கலாச்சாரம் குறித்த ஆராய்ச்சியினை மேற்கொள்ளவும், தரவுகளை சேகரிக்கவும், பழங்குடியினர் நலன் சார்ந்த பரிந்துரைகளை அரசுக்கு வழங்கும் பணியினை நீலகிரி மாவட்டத்தில் உள்ள பழங்குடியினர் ஆய்வு மையம் மேற்கொண்டு வருகிறது. இந்த இது எங்க இருக்குன்னா நீலகிரியில இருக்குது. பழங்குடியினர் ஆய்வு மையம் ஒண்ணு இருக்குது. அது என்ன பண்ணுதுன்னா பழங்குடியின மக்களோட மொழி மற்றும் கலாச்சாரம் குறித்த ஆராய்ச்சியை மேற்கொள்றாங்க. அவங்களோட தரவுகள சேகரிக்கிறாங்க. அப்புறம் பழங்குடியினர் நலன் சார்ந்த திட்டங்கள என்னென்ன கொண்டு வரலாம், அவங்களுக்கு என்னென்ன இம்ப்ரூவ்மென்ட் பண்ணலாம்னு கவர்மெண்ட்டுக்கு அவங்க ரெக்கமெண்டேஷன் பண்றாங்க. இத இந்த இது பண்றாங்க. இது பழங்குடியினர் ஆய்வு மையம் நீலகிரியில இருக்குது. அப்புறம் ஆணையம். தமிழ்நாடு ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கான மாநில ஆணையம். இது எப்ப ஆரம்பிச்சிருப்பாங்கன்னா 2021ல 13/10/2021ல இது தோற்றுவிச்சிருப்பாங்க. ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கான மாநில ஆணையம் இது ஏன் அப்படின்னா ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினரின் சட்டப்பூர்வமான உரிமைகளை பாதுகாத்திடவும், அவர்களது முக்கிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் பணியை இத மேற்கொள்ளுது. 2021ல தான் ஆரம்பிச்சிருப்பாங்க. இந்த புது கவர்மெண்ட் வந்த பிறகு ஆரம்பிச்சிருப்பாங்க. தமிழ்நாடு ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கான மாநில ஆணையம் 2021ல. அதுக்கப்புறம் பழங்குடியின மக்களோட தேவைகள கண்டறிஞ்சு புது புது திட்டம் அவங்களுக்கு என்னென்ன தேவை இருக்குது, அதுக்கு நம்ம புது திட்டங்கள் கொண்டு வரதுக்காக அரசுக்கு ஆலோசனை வழங்குறதுக்காக புதுசா ஒரு மன்றம் ஆரம்பிச்சிருப்பாங்க. அது தமிழ்நாடு பழங்குடியினர் ஆன்றோர் மன்றம். 1961ல உருவாக்கியிருப்பாங்க. ஆன்றோர் மன்றம். தமிழ்நாடு பழங்குடியினர் ஆன்றோர் மன்றம் 1961ல உருவாக்கப்பட்டது. இந்த மன்றம் எப்போ மறுசீரமைப்பு பண்ணியிருப்பாங்கன்னா 2023ல பண்ணியிருப்பாங்க. அது கவர்மெண்ட்டுக்கு அவங்களுக்கு என்ன அவங்களோட தேவைகள கண்டறிஞ்சு புதுசா என்ன திட்டம் கொண்டு வரலாம்னு உருவாக்குறாங்க. அடுத்தது தமிழ்நாடு பழங்குடியினர் நல வாரியம். இது 2007ல ஆரம்பிச்சிருப்பாங்க. எதுக்காக ஆரம்பிச்சிருப்பாங்கன்னா பழங்குடியின மக்களுக்கு கல்வி உதவித்தொகை மற்றும் நலத்திட்ட உதவிகளை மேற்கொள்வதற்காக. அதுக்கு ஆரம்பிக்கிறது தான் தமிழ்நாடு பழங்குடியினர் நல வாரியம். இது 2007ல ஆரம்பிச்சிருப்பாங்க. இதுவும் மறுசீரமைப்பு 2023ல பண்ணியிருப்பாங்க.
அப்போ தூய்மை பணியாளர்களுக்காக வந்து தமிழ்நாடு தூய்மை பணியாளர் நல வாரியம். அது 2007ல ஆரம்பிச்சிருப்பாங்க. இது ஏன்னா வந்து தூய்மை பணிபுரிவோருக்கு வந்து நலத்திட்டங்களை செயல்படுத்தவும் பணிகளை வந்து இது வந்து மேற்கொண்டு வருது. இதுவும் வந்து மறுசீரமைப்பு வந்து 2023ல பண்ணியிருப்பாங்க. 2007ல ஆரம்பிச்சிருப்பாங்க. 2023ல மறுசீரமைப்பு பண்ணியிருப்பாங்க. அப்போ வந்து தமிழ்நாடு நரிக்குறவர் நல வாரியம். இது 2008. நரிக்குறவர் நல வாரியம் வந்து 2008. இதுக்கு முன்னாடி பார்த்தது 2மே வந்து 2007. நரிக்குறவர் நல வாரியம் வந்து 2008ல ஆரம்பிச்சிருப்பாங்க. இது எதற்காக அப்புட்ன்னா, நரிக்குறவர்களுக்கு கல்வி மற்றும் இதர உதவித்தொகைகள் மற்றும் மாற்றுத் தொழில்கள் புரிவதற்கான நிதியுதவி, அவங்களோட கல்வி, அப்புறம் உதவித்தொகை, அப்புறம் வந்து வேற தொழில் பண்றதுக்காக நிதியுதவி வழங்குற பணிய வந்து இது வந்து மேற்கொள்றாங்க. இதோட மறுசீரமைப்பு வந்து 2023ல பண்ணியிருப்பாங்க. அப்புறம் இதான் லாஸ்ட்டு. தமிழ்நாடு குதிரை வண்ணார் நல வாரியம். இது வந்து 2009ல அமைச்சிருப்பாங்க. இதோட பணி வந்து குதிரை வண்ணார் மக்களுக்கு வந்து நலத்திட்டங்கள வந்து செய்து வருது. இதுவும் வந்து மறுசீரமைப்பு வந்து 2023ல பண்ணியிருப்பாங்க. அப்புறம் வந்து இந்த 2025, 26க்காக வந்து இந்த நிதியாண்டு பட்ஜெட்ல வந்து ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறைக்கு வந்து எவ்வளோ ஒதுக்கியிருப்பாங்கன்னா வந்து 3,924.12 கோடி. இது வந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. இந்த அப்புறம் வந்து நம்ம வந்து ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் துணை சட்டங்கள் பார்க்கலாம். இந்த துணை சட்டங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி வந்து ஒரு குறளோட ஆரம்பிச்சிருக்காங்க. "பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை." இதுக்கு என்ன மீனிங் அப்புட்ன்னா வந்து, "வளங்களைப் பகிர்ந்து அனைத்து மக்களுக்கும் வழங்கி வாழும் சமநிலை கொள்கைக்கு ஈடான அறம் ஏதுமில்லை." அதான் வந்து இதுக்கான இந்த குறளுக்கான அர்த்தம். அப்புறம் இதுல என்னென்ன துணை சட்டம் வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு கவர்மெண்ட் வந்து பழங்குடியினருக்கு வந்து துணை சட்டம் கொண்டு வந்திருப்பாங்க. இந்த துணை சட்டம்லாம் எதுக்கு கொண்டு வராங்க அப்புட்ன்னா, ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியின மக்கள் வந்து சமூக, பொருளாதார, கல்வி வளர்ச்சியில வந்து உயர்ற நோக்குல வந்து கொண்டு வராங்க. ஃபர்ஸ்ட்டு இது கொண்டு வருவாங்க. முதல்ல வந்து பழங்குடியினருக்கு வந்து கொண்டு வந்திருப்பாங்க துணை சட்டம். அது வந்து 1976லேருந்து 77 இந்த வருஷத்துல கொண்டு வந்திருப்பாங்க. பழங்குடியினருக்கு அப்புறம் வந்து ஆதிதிராவிடர் மக்களுக்காக கொண்டு வந்திருப்பாங்க. அதோட வருஷம் வந்து 1980, 81ல கொண்டு வந்திருப்பாங்க. அப்புறம் இந்த இந்த திட்டங்களுக்கு வந்து நிதி ஒதுக்கீடு வந்து இந்த ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியின மக்கள், அவங்களோட மக்கள் தொகைக்கு ஏற்ப வந்து வழங்குறாங்க. அது அது வந்து என்ன பெர்சன்டேஜ் அப்புட்ன்னா வந்து, ஆதிதிராவிடர் மக்களுக்கு வந்து 20.01%. அப்புறம் பழங்குடியின மக்களுக்கு வந்து 1.17%. இந்த விகிதத்தில தான் வந்து நிதி ஒதுக்கீடு வந்து பண்றாங்க. அப்புறம் வந்து இந்த இந்த துணை திட்டங்கள், ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியின மக்களுக்கான துணை திட்டங்கள வந்து ஒழுங்கா செயல்படுதா, அத உறுதி செய்றதுக்காக வந்து ஒரு சட்டம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அதுதான் வந்து தமிழ்நாடு ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கான மேம்பாட்டு செயல் திட்ட சட்டம். 2024ல தான் கொண்டு வந்திருப்பாங்க. புதுசு தான். இத கேட்கறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. தமிழ்நாடு ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கான மேம்பாட்டு செயல் திட்டம் ன் திட்ட சட்டம் 2024ல கொண்டு வந்திருப்பாங்க. அப்புறமா ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியின மக்களோட துணை திட்டங்கள் இருக்கு பார்த்தீங்களா? அத வந்து யார் கண்காணிக்கிறா அப்புட்ன்னா, ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியின நலத்துறை தான் வந்து கண்காணிக்குது. அதோட கண்காணிப்பு அலுவலர் வந்து அந்த துறையோட செயலாளர், செக்ரட்டரி தான் வந்து அதோட கண்காணிப்பு அலுவலரா அலுவலரா இருக்கிறாரு. இதுக்கப்புறம் வந்து 2யும் தனித்தனியா பிரிச்சு ஸ்கீம் குடுத்துருப்பாங்க. ஆதிதிராவிடர் நலத்துறை தனியா, அப்புறம் பழங்குடியினர் நலத்துறை தனியா குடுத்துருப்பாங்க. இத நம்ம வந்து அடுத்த அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஆதிதிராவிடர் நலன் பத்தின என்னென்ன ஸ்கீம் வந்திருக்கு, எவ்வளோ பட்ஜெட் ஒதுக்கியிருக்காங்க. அத பத்தி நம்ம வந்து அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க் யூ.